அத்தியாயம் 16. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடிவிடு என்ற அலைபேசி சத்தத்தில் விழிப்பு வந்ததும் கண்களை திறவாமலே காதில் வைத்து ஹலோ என்றான் சித்ரேஷ். ஹலோ சித்துண்ணா, உயிரோட தான் இருக்கீங்களா என்று ஸ்ரீகிருஷ்ணனின் குரல் கேட்க காதில் இருந்த போனை எடுத்து திரையை பார்த்துவிட்டு மீண்டும் காதில் வைத்து ஏண்டா நான் உயிரோட இருக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை என கேட்டான். இல்ல, என் பொண்டாட்டி கொஞ்சம் சாஃப்ட், என்னாலே தாங்க முடியல. என் தங்கச்சி உங்களை உயிரோட விட்டு வச்சிருப்பாளான்னு விசாரிக்கத்தான் போன போட்டேன். அது என்னமோ உண்மைதான்டா சின்னவனே. ஆமா, ஏண்டா இவங்களுக்கு இந்த கொலவெறி என்று சித்ரேஷ் விவரம் கேட்க, அதுவா, யாரு ஃபர்ஸ்ட் வாந்தி எடுக்கிறது தான். வாய்க்குள்ள கைய விட்டு தானா வரப்போகுது வாந்தி. இதுக்கு ஏன்டா நம்ம உயிரை வாங்குதுங்க? சித்துண்ணா, என் தங்கச்சி உங்களை குண்ணிய வச்சு கும்மி அடிக்கிறதுல தப்பே இல்லைண்ணா கடுப்புடன் ஸ்ரீ கூற, ஏண்டா என்று பாவமாக கேட்டான் சித்ரேஷ். பின்ன என்ன மாமா, 2 பேரும் யாரு முதல்ல கர்ப்பம் மாறாங்கன்னு போட்டி போமா? இதுல எல்லாமாடா போட்டி போடுவாங்க? குழந்தை பிறக்கிறதெல்லாம் கடவுள் செயல்டா. இதையத்தான் நானும் என் சம்சாரத்துக்கிட்ட சொன்னேன். அப்புறம் என்ன டேஷுக்கு கல்யாணம் பண்ணன்னு காரி துப்புரா தித்துனா என்று அழுக்குரலில் கூறினான். டேய், முதல்ல என்ன மாமான்னு கூப்பிடுறதா இல்ல அண்ணான்னு கூப்பிடுறதான்னு ஒரு முடிவுக்கு வாடா என்று கடுப்பை காட்டினான். அண்ணன் நண்பன் என்றால் அவனையும் அண்ணன் என்று அழைத்து பழகியவன் இப்பொழுது தங்கையை மணந்ததால் மாப்பிள்ளை ஆகிவிட இவனை விட வயதில் மூத்தவன் என்பதால் மாமா என்று கூப்பிட வேண்டும் என்பது மங்கை பாட்டியின் கட்டளை. ஆதலால் மாமாவும் அண்ணனும் அவன் வாயில் படாத பாடு பட்டு கொண்டிருந்தது. இப்ப நீ மாமாவா அண்ணாவான்றதுதான் முக்கியமா? அடுத்த மாசம் நீ அப்பாவாகணும், அதான் இப்ப முக்கியம். ஏண்டா மாப்பிள்ள, தங்கச்சி ஜெயிக்கணும்னு அவ்வளவு நல்ல எண்ணமாடா? அதுவும் தான், ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. வேற, அது என் தங்கச்சிக்கு ஒரு வினோத பழக்கம் இருக்கு. ஆமா, தூங்கும்போது விரல் சுப்புவா, அதான் தெரியுமே. அது இல்ல, இது வேற. என்னன்னு சொல்லி தொலைடா. அது, அவ யார்கிட்டயாவது பந்தயம் கட்டினா அதுல அவ முழு மூச்சா ஜெயிக்கிறதுக்கு போராடுவா. நல்ல விஷயம் தானடா, முழுசா கேளு மாமா. ம் ஜெயிச்சா சந்தோஷப்படுவா. இதே தோத்து போயிட்டா அவ தோத்து போனதுக்கு கோஆபரேட் பண்ணாத விஷயத்த உடைச்சு நெருப்புல போட்டுருவா. ஃபார் எக்ஸாம்பிள், கிரிக்கெட்ல தோத்து போனா பேட்டை உடைப்பா, குக்கிங்ல தோத்து போனா சமையல் பாத்திரத்தை உடைப்பா. இப்ப அவ யாரு முதல்ல கர்ப்பமாகறான்னு போட்டி. ஒருவேளை என் தங்கச்சி தோத்துட்டா, சொல்லாதடா, நெஞ்சு வலிக்குது. ஏண்டா, பொண்ணு வளர்க்க சொன்னா கொலகாரிய வளர்த்து வச்சிருக்கீங்களேடா. ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்துட்டோம், அதுக்கு நான் தான் பலியாடா? ஆமா, இப்போ ஏன்டா இந்த பொண்ணுங்க திடீர்னு பந்தயம் எல்லாம் கட்டுதுங்க? அதுவா, அண்ணி பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, அதான். என்னது என்று அதிர்ச்சியில் கத்தினான். ஏன் மாமு இந்த ஷாக்கு? அடே, அந்த பொண்ணை கிட்டத்தட்ட இவன் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கோம். அந்த பொண்ணு அவனை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்காதப்ப நாம மட்டும் சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு தானே காத்திருந்தோம். இவன் என்னடான்னா கேப்ல கடா வெட்டி இருக்கான். கோபமும் மகிழ்ச்சியும் கலந்த குரலில் கூறினான். அதுதான் இந்த 2த்துக்கும் சண்டையே. அதுக்கு இனி டியூட்டி பார்க்க வேண்டியதுதான். ரெடியா இருங்க, வேற வேலை, இதுல உயிர் வேற சம்பந்தப்பட்டிருக்கு என்றபடி அலைபேசியை அணைத்தான். பவித்ரா கர்ப்பம் என்று அறிந்தவுடனே சரண்யா கிருஷ்ணபிரியாவிற்கு அழைத்து தகவல் சொல்ல, மறுமுனையில், என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னது டியா? அது நான் அவங்கள மட்டும் அண்ணி தண்ணின்னு வாய் நிறைய கூப்பிடுற? என்ன வாடி போடின்னு பேசுற? அத்தை பெண் என்ற உரிமையில் பிரியா சரண்யாவிடம் உரிமையாக டி போட்டு பேசுவதை குறித்து சண்டையிட, இப்ப அதான் ரொம்ப முக்கியம் பாரு. சரி பண்ணி சி அண்ணி, சொல்லு, எப்படி இது நடந்துச்சு? உனக்கும் டவுட் வருதுல்ல? ஆமா, எனக்கும் வந்துச்சு. அதை கேட்டதுக்குத்தான் அந்த லூசு கிழவி அதை திட்டுச்சு என்று மங்கையிடம் இருந்த கடுப்பை இவளிடம் காட்டினாள். அதை விடு, என்னவோ கையை காலை கட்டி வச்சு அவங்களுக்கு தாலி கட்டின மாதிரி அந்த முறுக்கு முறுக்கிட்டு போவாங்க அண்ணன் கிட்ட. இப்போ எப்படி புள்ள வந்துச்சு? ஒருவேளை அனந்த் மாமா அவங்கள ரேப் பண்ணிருப்பாங்களோ? ரேப்பு அனந்த் அண்ணன். என்னடி, நம்ம வீட்டு பசங்க அதுங்களுக்கெல்லாம் செட் ஆகாதுங்க. நம்ம தான் அதுங்களை ரேப் பண்ணணும். அது என்னவோ வாஸ்தவம் தான். அவங்க தினமும் தலை குளிக்கும் போதே சந்தேகப்பட்டு இருக்கணும். ஏன் படல? அதுவா, 2 பேரும் அதிகமா பேசிக்கிட்டதே இல்லையா, அதான் டவுட் வரல.
வெட்டியா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வேலையில காட்டியிருக்காங்க. நல்லா காட்டினாங்க போ. இதுங்களுக்கு பாவம் பார்த்து நம்ம தான் வெட்டியா இருந்துட்டோம். ஆமாண்டி அண்ணி, இப்ப என்ன பண்றது? சம்பவம் தான். சீக்கிரமா நானும் வாந்தி எடுக்கிறேன் பாரு. அத்தையாக வெயிட் பண்ணுடி. அதான் நான் ஆல்ரெடி அத்தை ஆயிட்டேன்ல. நீ அத்தை ஆகல, சித்தி தானே ஆகியிருக்க. நான் ஃபர்ஸ்ட் வாந்தி எடுத்துக்கிறேன், நீ வெயிட் பண்ணு என்று பிரியா கூற, இவள் மறுக்க அவளும் விடாது பேச பெரிய சண்டைக்கு பின் யார் முதலில் தாயாவது என்று போட்டியில் முடிந்தது. அப்புறம் என்ன, இருவரும் அவரவர் இணைகளை வைத்து செய்ததில் நொந்து நூனானதுதான் மிச்சம். தங்களின் அவசரத்திற்காக அனந்த் கிட்டத்தட்ட கட்டாயப்படுத்தி பவித்ராவை மணந்துவிட்டான். அவள் மனதில் தான் இருக்கிறோம் என்ற நூலளவு நம்பிக்கையில் செய்துவிட்டான். அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று அஞ்சி இருக்க பவித்ராவின் கர்ப்பம் அக்குடும்பத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் உண்மையில் மகிழ வேண்டியவனோ மனைவியின் கையில் அறை வாங்கி இருந்தான். காதலாக கணவனுடன் கூடினாளா என்று கேட்டால் அவளிடம் அதற்கு பதில் தெரியவில்லை. ஆனால் அவன் காதலுடன் தன்னை நெருங்கும் போது அவனை நிராசை அடைய செய்ய அவளுக்கு ஏனோ மனம் வரவில்லை. அவன் முகம் வாடினால் இவன் மனம் தவிக்கும். அவன் கோபம் இவன் மனநிலையை பாதிக்கும். இதெல்லாம் காதல் இல்லாமல் வேறு என்ன என்று யோசித்திருந்தாலே இந்நேரம் பிரச்சனை இல்லை. தன்னவன் மகவை கருவில் சுமக்கிறோம் என்று அறிந்த பின்னர் அவள் அடைந்த ஆனந்தம் சொல்லில் அடங்காதது. தன்னவனிடம் தான் கர்ப்பம் தரித்திருக்கும் செய்தியை எப்படி கூறலாம் என்று அவள் யோசனையில் இருந்தாள். தான் தாயாக போகும் செய்தியை எப்படி தன்னவனிடம் கூறலாம் என்று சிந்தனையில் அவள் இருக்க அனந்த் அறைக்குள் வந்தான். வழக்கமாக அவளை பார்த்து சிரிக்கும் அவன் முகத்தில் என்று அந்த சிரிப்பு இல்லை. அலுவலகத்தில் வேலை அதிகம், அதனால் களைப்பாக இருப்பான் என்று எண்ணி அதை ஒதுக்கியவள் அவன் களைப்பை போக்க சமையலறை சென்று அவனுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்தான். கூடவே டைரி மில்க் சாக்லேட். அவனோ லேப்டாப்பில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தான். அதை பார்த்து அவள் ஆச்சரியம் அடைந்தான். கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவன் ஆபீஸ் வேலையை வீட்டில் செய்ய மாட்டான். அலுவலகத்திலும் நேரத்திற்கு சென்று நேரத்திலேயே வேலையை முடித்துவிட்டுத்தான் அரட்டையெல்லாம். வேலை நேரத்தில் காஃபி அருந்திவிட்டு வேலை நேரம் முடிந்த பின்னர் ஓவர் டைமில் வேலை பார்ப்பது போல் பாவலா காட்டுவது அவனுக்கு பிடிக்காது. அவன் இன்று வீட்டில் அலுவலக வேலையை செய்வது அவளுக்கு புதிதாக இருந்தது. என்ன அதிசயமா இருக்கு, வீட்டில் ஒர்க் பண்றீங்க என்று கேட்டபடி காஃபியை சாக்லேட்டையும் நீட்டினாள். அவளை நிமிர்ந்து பார்த்தவன் ஒன்றும் சொல்லாமல் காஃபியை மட்டும் வாங்கி கொண்டான். மீண்டும் கணினியில் கவனம் செலுத்த தொடங்கினான். அவளோ, ஏன் சாக்லேட் எடுத்துக்கல? இப்போ சாக்லேட் சாப்பிட்ற மூட்ல நான் இல்லை. ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தியா? ஏன் உனக்கு தெரியாதா? நீ அங்கதானே வேலை செய்யற. இன்னைக்கு நீங்க புதுசா வீட்டுல வந்து ஒர்க் பண்றீங்களேன்னு கேட்டேன். நீயும் தான் இன்னைக்கு காஃபி புதுசா கொண்டு வந்து தர, என்னை பார்த்து சிரிக்க வர செய்யற. என்ன ஆயிற்று இவருக்கென்று? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று குழம்பியவள், இப்படியே பேசிட்டு இருந்தா சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியாம போய்விடும் என்று எண்ணியவள், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று கூற, சொல்லு என்றான். உடனே பவித்ரா ஒரு பொருளை எடுத்து அவனிடம் காட்டினாள். அதை வாங்கி பார்த்தவனின் கண்கள் விரிந்தது. உடனே முகமும் இறுகியது. கர்ப்பத்தை உறுதி செய்யும் சாதனம், அதில் இரட்டை கோடுகள். அவனை பொறுத்தவரை அவளை அவன் இரவுகளில் நாடியது அவள் மீதான காதலில்லால் தான். ஆனால் அவள் அப்படி இல்லை, கடமைக்குத்தானே தன்னுடன் இணைந்தது. இருவரின் காதலன் அடையாளமாக இந்த குழந்தை இருந்திருந்தால் அவனடையும் ஆனந்தத்திற்கு அளவு என்பதே கிடையாதே. அதனை திரும்பவும் அவளிடம் கொடுத்தவன், ஓகே என்றான். அவளுக்கு குழப்பமாக இருந்தது. அவனிடமே அதையும் கேட்டாள். இது என்னன்னு தெரியுமா? தெரியும். அப்புறம் எதுவும் சொல்லல? தான் கர்ப்பமடைந்ததில் சந்தோஷம் இல்லையா என்பதை போல் அவள் அப்படி கேட்க, சொல்லணும். சரி சொல்ற. இல்ல கேக்குறேன் என்றபடி எழுந்து நின்றவன், பிரெக்னெண்டா இருக்குன்னு தெரியுது. குழந்தை பிறந்தா அது யார மாதிரி இருக்கும்? உன்னை மாதிரியா என்று அவன் இழுக்க, அவனைப் போலவா என்று கேட்கப் போகிறான் என்று அவள் காத்திருக்க, அவன் இல்ல அந்த அருணை போல இருக்குமா என்று கேட்ட அடுத்த நொடி அவள் கரம் அவன் கன்னத்தை பதம் பார்த்தது. என்ன கேட்டீங்க? அருணை போல இருக்குமாண்ணா? அப்படின்னா என்ன சொல்ல வர? இந்த குழந்தை கப்பா என்று முடிக்கும் முன் அவன் கரம் அவளை அடிக்க ஓங்கியது. ஏய், அந்த அளவுக்கெல்லாம் நான் கேவலமானவன் இல்ல. நான் கேட்டது வேற. வேற என்ன? என் வயிற்றுல இருக்க குழந்தை அவனை போல இருக்குமான்னு கேட்டா வேற என்ன அர்த்தம் என்று அவளும் கோபத்திலும் அழுகையிலும் குரல் கம்மியது. அவள் கேட்ட பின் தன் கேட்டது எப்படி அவளை சென்றடைந்து இருக்கும் என்பதே அவனுக்கு விளங்கியது.
இருப்பினும் அவன் மனதில் அடக்கி வைத்திருந்த கோபம் அவளை ஆறுதல் படுத்த இடம் கொடுக்கவில்லை. இங்க பாரு, நானும் அந்த அர்த்தத்துல சொல்லல. கர்ப்பம் அடைஞ்ச பெண்ணு மனசுல யார நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்கள மாதிரிதான் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. நீ உன் மனசுல புருஷனை அவனைத்தானே நினைச்சிட்டு இருக்க, அப்ப அவனை மாதிரிதான் பிள்ளை பிறக்கும். லூசா நீங்க? அவனை நினைச்சிட்டு இருந்தா உங்களை எப்படி நான் கல்யாணம் பண்ணிருப்பேன்? நீ என்ன ஆசைப்பட்டு விருப்பப்பட்ட என்ன கல்யாணம் பண்ண? உன் அப்பா உன்னை கட்டாயப்படுத்தி தானே. நான் அவர் காலில் விழாத குறைய கெஞ்சி அவரை கன்வின்ஸ் பண்ணேன். இந்த கல்யாணத்துல உனக்கு ஒன்னும் இஷ்டமே இல்லையே, வேற வழி இல்லாமத்தானே என் கடமைக்கு என்னை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்த. அதனால தானே இந்த கர்ப்பம். இல்ல, அப்படி இல்ல. மேலே பேசும் முன் அவளிடம் ஒரு காகிதத்தை கொடுத்து, நம்ம கல்யாணத்தை பத்தி ஆபீஸ்ல சொல்லக்கூடாதுன்னு நீ சொன்னப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இத பார்த்த பின்னாடிதான் உன் மனசுல நான் இல்ல அவன்தான் இருக்கான்னு தெரிஞ்சுது. அன்னைக்கு கோவில்ல நீ தாலியை கழட்டி போட்டதை பார்த்தப்ப நீ அவனை உன் வாழ்க்கையில இருந்து மொத்தமா தூக்கி போட்டுட்டேன்னு நினைச்சுதான் உன் மேல ஆசை வச்சு கல்யாணம் பண்ண. தாலியை மட்டும்தான் கழட்டி போட்ட, அவனை இல்லைன்னு இப்போதான் புரிஞ்சுது. இத பார்த்ததுக்கு அப்புறம் கூட புரிஞ்சுக்கலைன்னா நான் ஒரு மடையன் என்று அவன் பேசி முடிக்க, அந்த காகிதத்தை பார்த்து பவித்ரா, இப்ப மட்டும் ரொம்ப புத்திசாலி நினைப்பா? நான் சொல்றேன், நீங்க ஒரு மாங்கா மடையன் தான் என்றபடி காகிதத்தை கிழித்து குப்பையில் போட்டவள் மனமும் கிழிந்து குருதி வடிந்தது.